எல்சிஎம் ஆஃப் ஓகே. இந்த மாதிரி கொடுத்தா என்ன பண்ணணும்? தானவத்தில் போட முடியாது. பிரைம் ஃபேக்டரைசேஷனா. அப்ப என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். எப்படி வந்து நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அது தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கொஸ்டினை கை வைக்க முடியும் ரைட்டா. இதை நான் கிளாஸ் எடுக்கும் போதுமே சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி வந்துச்சுன்னா எப்படி எடுக்கணும்? சிஎஃப்னு கொடுத்துருக்கேன். எல்சிஎம்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எல்சிஎம் அப்படின்னு வந்தாவே மூணுலையும் காமனா இருக்கிறத எடுக்கணும். காமன் இல்லாம இருக்கிறதையும் எடுக்கணும். காமனா இருக்கிறத பெரிய வேல்யூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ரைட்டா. அந்த மாதிரி வாங்க. இப்ப இதில் பார்ப்போமே. இதெல்லாம் வந்து காமனா இருக்கு பாருங்க. 2 இருக்கு, 2 இருக்கு. இங்க 2 இல்லைன்னா விட்டுறக்கூடாது. இந்த 2 காமனா இருக்கும்போது ஒரு வாட்டி 2 எடுத்துக்கலாம். 2ல எது பெருசா இருக்கு? 2 பவர் 3 தான் இருக்கு. அப்ப 2 பவர் 3 தான் வந்துனா வரணும். அதனால இந்த ஆப்ஷன் எலிமினேட்டட். அடுத்து 9 இருக்கு. இங்க வந்து 9 இருக்கு. 9ல 3 இருக்கு. 9 3 ரைட் கரெக்டா தான் இருக்கு. இங்க வந்து தப்பா இருக்கு. கொஸ்டின் பார்த்தோன்னே என்ன ஆச்சுன்னா 2 இதுலயே கண்டுபிடிக்கும் போது சொல்லிடலாம். இதுதான் வந்து ஆன்சர் வரும். அடுத்து பாருங்க. அடுத்து 13 இருக்கு. இங்கேயும் 13 இருக்கு. இங்கேயும் 13 இருக்கு. இங்கேயும் 13 இருக்கு. 13ல பெருசு 13 வந்து ஸ்கொயர்டு தான். அதனால 13 ஸ்கொயர்டு. அடுத்து 19. ஸோ 19 வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. இங்க 19 கிடையாது. இங்க வந்து 19 இருக்கு. இங்க வந்து என்ன 19 ஸ்கொயர் இருக்கு. அப்ப 19 ஸ்கொயர் தான் எடுக்கிறது. இந்த மாதிரி எடுத்து நம்ம ஆன்சர் பண்ணணும். இப்போ மூலையும் எல்லா வேலையும் இருக்கு. இல்லாத ஏதாவது ஒரு வேலை இருந்துச்சா அதையும் ஆட் பண்ணிக்கணும். எந்த இதுக்குன்னா எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. இது பேட்டர்ன். இதெல்லாம் வந்து என்னன்னா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கலாம். டக்குனு உங்க மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். எஸ், இதை நான் ஆல்ரெடி லேர்ன் பண்ணிருக்கேன். கரெக்டாக என்னால் கனெக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஈஸியாக எடுத்துக்கலாம்.